அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான பதிவு திருப்பதி ஏழுமலையிலிருந்து. என்ன காரணம் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையில் என்ன சொல்கிறான்னா, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. கொங்கணவ சித்தர் இங்கே வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டு. இப்போ இந்த கொங்கண சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் இன்னைக்கு பிரபலமாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது. அப்போ நாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையில் ஒரு சின்ன இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நான் ஏற்கனவே என்ன சொல்லலான்னா காளி வசியம் அஷ்டகாளிகளை வசியம் பண்ணுவதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். அப்போ இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய இது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் கண்டுபிடிச்சி இதை செயல்படுத்துகிறாங்கன்னா இல்லை. ஏன்னா இது ஒரு குரு மூலமாகத்தான் நாம் என்ன சொல்கிறான்னா அதை அறியணும். நம்மகிட்ட இருக்கிற பவர், நம்மள்கிட்ட இருக்கிற தத்துவம், நம்மளுடைய ஜாதக ரீதியாக என்ன இருக்கிறது. நீங்கள் எப்பயுமே ராசியை மட்டும் பார்க்கக்கூடாது. அம்சமே ஒரு சிறந்த பொக்கிஷமான கட்டம். அப்போ அந்த அம்சமே சிறந்த பொக்கிஷமான கட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ராசியை விட அம்சத்தில் கிரகங்கள் சேர்ந்திருப்பது நிறைய நன்மைகளை செய்யும். தீயதாக இருந்தாலும் தீயதை கொடுக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, ராசி என்ன சொல்கிறான்னா 50 பங்கு பலனை செய்யும். அம்சத்தில் ஒரு கிரக சேர்க்கை என்பது 100% பலனை செய்யும். இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன், காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி ப்ளஸ் காளியால் நாம் எவ்வளவு பெரிய லெவலுக்கு ஒரு வர வேண்டும் என்பதற்கு நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியம் அல்லது விட்ட இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதற்கு ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு 5, சூரியனுக்கு 9 சந்திரன் உட்கார்ந்தாலோ, சந்திரனுக்கு 1, 5, 9 சூரியன் உட்கார்ந்தாலோ, அல்லது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் காளியை வசியம் பண்ணக்கூடிய தகுதி கண்டிப்பாக உண்டு. அந்த கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது ராசியில் இருந்தாலும் பலன் உண்டு. அம்சத்தில் சில பேருக்கு இருக்காது. ஆனால் அம்சத்தில் என்ன சொல்கிறான்னா சூரியனுக்கு 1, 5, 9 சந்திரனோ, சந்திரனுக்கு 1, 5, 9 சூரியனோ இருக்க பிறந்தவர்கள் காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா, இதில் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா தாய் தகப்பன் இது என்ன சொன்னால் உங்களுடைய பிளட் ரிலேஷன். குலதெய்வம் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் குலதெய்வம். இதனெல்லாம் மனசில் வச்சுக்கிடுங்க. அப்பா அம்மா பிளட் ரிலேஷன் உங்களுக்கு. குலதெய்வம் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய தாயாதி வழிகள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிவராத்திரியோ அல்லது பங்குனி உத்திரத்திலேயோ ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாமி கும்பிட்டு சமையல் பண்ணி அந்த இடத்தில் 3 நாள் தங்கியிருக்க வேண்டும் என்பது ஐதீகம். இதனால தான் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா, இந்த 1, 2 தாய் தகப்பன் தெய்வம் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு குரு அமைய வேண்டும் என்று சொன்னால், நல்லா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தோடைய ஒரு ரகசிய உண்மையை இந்த காலத்தில் நான் சொல்வதற்கு காரணம், ஏன்னா இங்கே என்ன சொல்கிறான்னா, இறை சக்தி தான் நிரம்ப வழிஞ்சிட்டு கிடக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா இறை சக்தி இந்த மலையில் என்ன சொன்னா, மூளையில் இருக்கின்ற நெகட்டிவ் பூரா சுத்தமாக என்ன சொன்னான்னா, இங்கே தங்கி என்ன சொல்கிறான்னா, வியாழக்கிழமை நைட்டு வந்தது, வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக இந்த சனிக்கிழமை இனிமேல் தான் ஒரு 11 மணிக்கு மேலே தான் கிளம்ப போகிறோம். அப்போ ஒரு 3 நாள் இரவுகள் இங்கே தங்கி இருக்கும்போது அறிவின் ஊற்றுக்கு நம்மளை அறியாமலே செயல்படுது. அப்போ என்ன சொல்கிறான்னா,
இது எப்படி வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒருத்தர் நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வர வேண்டும் என்று சொன்னாலும், ஒருத்தர் நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும், ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா, நட்பு, இணைவு, பாசம், பண்பாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளில் கை போட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் இறை சக்தி வேண்டும். இறை சக்தி இல்லை என்று சொன்னால், இப்போ நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், 5 குடையவன் நின்ற நட்சத்திரம், 9 குடையவன் நின்ற நட்சத்திரம், இவர்களை நீங்கள் எப்பயுமே குறித்து வைத்து கொடுங்க. இவர்கள்தான் உங்களுக்கு வந்து உண்மையான உங்களுக்கு தெய்வங்கள். உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், 5 குடையவன் நின்ற நட்சத்திரம், 9 குடையவன் நின்ற நட்சத்திரம், இந்த 3மே உங்களை வாழ வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இதை நீங்கள் எப்பயுமே மறந்து போவீர்கள். இப்போ என்னுடைய நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், 5 குடையவன் நின்ற நட்சத்திரம், 9 குடையவன் நின்ற நட்சத்திரம். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறான்னா, இதை எப்பயுமே நான் வந்து என்ன சொன்ன வழிபாடு பண்ணேன். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற காரணமே என்ன சொல்கிறான்னா, இந்த 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகமாகிய புதன் கேட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கேட்ட 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் வந்து 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். புதனுடைய நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பெருமாளுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்பதை வந்து அது கோடிட்டு காட்டுகிறது. என்ன காரணம் அப்படின்னா வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து நம்மளுடைய 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உட்கார்ந்துருக்கான். நம்மளுடைய வாக்குஸ்தானாதிபதியும் 2 குடையவனே 7 குடையவனாக புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் நீங்கள் புதனுடைய நட்சத்திரம் என்று மட்டும் பார்க்கணும். அது என்ன தோஷம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து ஜோதிடத்துக்கு வரணுமே தவிர, நாம் வந்து என்ன நம்மளுடைய புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உட்கார்ந்திருந்தால் நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணி விடுவீர்கள். பெருமாள் உங்களை இழுத்துருவார் அப்படிங்கிற காரணம். அதே மாதிரி உங்களுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 குடையவர்கள் உட்கார்ந்த நட்சத்திரமும் உங்களுடைய எதிராளிகளும் உங்களை வந்து உங்கள் எதிராளிகள் என்று சொன்னால் உங்கள்கிட்ட வந்து அனுசரித்து வருவாங்க இல்லையா, இவங்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய 1, 5, 9 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் எப்படின்னா 1, 5, 9 நட்சத்திரங்களை வந்து வெறும் நட்சத்திரங்களாக எடுக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருடைய லக்னாதிபதி கேதுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா 3 நட்சத்திரம் வேலை செய்யும். ஒருத்தருடைய 5 குடையவன் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து புதனுடைய நட்சத்திரம் 3மே வேலை செய்யும். ஒருத்தனுடைய 9 குடையவனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏதாவது ஒரு கிரகத்தில் போய் நட்சத்திரத்தில் போய் உட்காந்து அந்த 3 நட்சத்திரம் வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 குடையவர்கள் நின்ற கிரகங்களும் எதிராளிகள் என்று சொல்லக்கூடிய உங்களை தேடி வருகின்ற நபர், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்களுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாருமே உங்களுடைய 1, 5, 9 அந்த கிரகத்தில் ஒரு கிரகமாவது அவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் சொன்ன கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் 1, சனியோடைய ஆதிபத்தியத்தில் 1, புதனுடைய ஆதிபத்தியத்தில் 1. அப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கேதுவோடைய ஆதிபத்தியமுடைய நபர்களும் அதற்கடுத்து என்ன சனியோடைய ஆதிபத்திய நபர்களும் அதற்கடுத்து புதனுடைய ஆதிபத்தியம், இந்த 9 நட்சத்திரத்தில் உள்ளவர்கள், சனியோடைய நட்சத்திரங்கள் 3, கேதுவோடைய நட்சத்திரங்கள் 3, அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரங்கள் 3, இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்னை நாடி வந்து அவர்கள் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக என்னுடன் தொடர்பில் இருப்பார்கள். திடீர்னு ஒருத்தர் தொடர்பெல்லாம் பண்ண முடியாது. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது கமர்ஷியல் எல்லாம் வந்துடும். இந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் என்பதே கிடையாது. எல்லாம் வந்து பந்தம், உறவு, போன பிறப்பில் எங்கேயோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சம்பந்தம். இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா கோடிக்கணக்கான நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டியோடு எங்கேயோ இருக்கிறோம்.
எங்கேயோ ஒருத்தரை பார்க்கும்போது என்ன சொல்ல திடீர்னு நமக்கு ஆசை வரும், இன்னொருத்தரை பார்த்தோன்னா நம்ம வெறுப்போம். இதெல்லாம் என்ன காரணம்னா, உங்கள் டிஎன்ஏ வந்து அவங்க டிஎன்ஏ ஒத்து போயிருந்ததுன்னா பேசணும்னு ஆசை வரும். அதற்கடுத்து நட்பு பாராட்ட வேண்டும், நட்பு 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 இதெல்லாம் வந்துடும். ஆனால் தப்பான உறவு வரும், நல்ல உறவு வரும். அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற விதம், அந்த கர்மாக்கள் இருந்ததுன்னா நீங்கள் யாரும் மாறியெல்லாம் போக முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மூன்றாவது நபர் என்று சொல்லக்கூடிய குருவை வந்து நீங்கள் ஏன் வந்து அடிக்கடி மாற்றுறீங்க அப்படின்னா, அம்மா அப்பாவை மாற்ற முடியாது, குலதெய்வத்தை மாற்ற முடியாது. மாற்றினா நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம். அப்போ இந்த குரு என்று சொல்லக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவர். அப்போ இவருடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் 3 கிரகங்களுக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய 3 கிரகங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால்தான் நீங்கள் வந்து அவரிடம் வந்து ஒன்றை வாங்கி சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை என்று சொன்னால் முடியாது. இப்போ எனக்கு ஜாதகம் சொல்லி கொடுத்தவர் என்று சொல்லக்கூடியவர் முதலில் ஒரு குரு, அவர் வந்து அசுவதி நட்சத்திரம். என்னுடைய 1வது டிஎன்ஏ வந்துருச்சா, கேதுவுடைய டிஎன்ஏ. எனக்கு 2வது வந்து சொல்லி கொடுத்தவர் வந்து என்ன சொல்லணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியோடைய டிஎன்ஏ வந்துருச்சா. 3வது நான் ரொம்ப கீழே போய் சரண்டரானது யார்கிட்ட தெரியுமா, பூச நட்சத்திரத்தில் இறந்த ஒரு மகான். அப்போ என்னுடைய டிஎன்ஏவில் வந்து 2 டிஎன்ஏக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கனெக்டிவிட்டி ஆன நபர்களிடம்தான் நான் வந்து ஜாதகம் படித்தது. அதுக்கடுத்து ஜாதகத்தை தெளிவாக படித்தது. அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னேன்னா பிரபலமாகி வாழ்க்கையில் வந்து லக்ஸுரிஸை சம்பாதித்ததற்கு காரணம் பூச நட்சத்திரத்தில் அடங்கிய அந்த மகான் தான். அப்போ அந்த பூச நட்சத்திரத்துக்கு போகும்போது, ஏன்னா பூச நட்சத்திரத்தில் என்னுடைய புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னேன்னா சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. நான் இன்றைக்கி என்ன இதை பேசிகிட்டு இருக்கேன், ஜோதிடத்தை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளவு விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் காளி வசியம் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு 159 கேது, சூரியனுக்கு 159 சந்திரனோ, சந்திரனுக்கு 159 வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது சூரியனோ சந்திரனோ இருந்து விட்டால் அவர்கள் காளியை கண்டிப்பாக அந்த சக்கரத்தையும் அந்த மந்திரத்தையும் வைத்து வழிபாடு பண்ணலாம். இது நாள் வரைக்கும் நான் பேசிட்டு எதையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னா மக்களுடைய எண்ணங்கள் சாதாரணமாக என்ன சாதாரணமாக வந்துடும், ஏதோ காசுக்காக அடி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவனுடைய அனுகிரகத்தை வாங்கிவிட்டால் காசு சம்பாதிப்பது ஈஸி. நீங்கள் காசை நித்தமும் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் 2ஆம் பாவத்தை நித்தமும் நான் எண்ணி பார்க்குறாள். ஆனால் இந்த 2ஆம் பாவத்தை என்னைக்கு நித்தமும் நான் எண்ணி பார்க்க ஆரம்பித்தனோ அப்போ அன்னைக்கிலேருந்து 8ஆம் பாவம் வேலை செய்யத்தான் ஆரம்பிக்கும். அப்போ 8ஆம் பாவம் வேலை செய்யாமல் வந்து இருக்கால முடியாது. 2ஆம் பாவம் வேலை செஞ்சால் 8ஆம் பாவம் வேலை செஞ்சு தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு பார்க்குறீங்களோ அவ்வளோ தக்கன வந்து உங்களுக்கு உடம்புல பிணிவீடுகளை கொடுப்பான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் காசு சம்பாதிக்கலாம் தெரியும். தேவையான காசெல்லாம் சம்பாதிச்சாச்சு, இன்னும் வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த மலைக்கு வருவதற்கு ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 6 ஒரு சில்ட்ரனை சேர்த்து 7 பேர். இவர்களுக்கு ட்ரெயின் ஏசி கோச் என்னாச்சு, ரிட்டர்ன் ஏசி கோச் என்னாச்சு, இங்கே ரூம் தங்குறது என்னாச்சு, ஒரு நேரத்துக்கு சாப்பாடு என்னாச்சு, இதெல்லாம் யார் கொடுத்தது தெரியுமா? நான் ஆன்லைன் சம்பாதிக்கல, அது தானாக வந்துடும். அது தானாக வந்துருங்கிற விசையை வந்து நம்ம தட்டி விடுவதற்கு நம்ம ஜாதகத்தில் வழி இருக்குது. அது தட்டி விட்டாச்சுன்னு என்ன சொல்கிறேன்னா அது கொடுக்கும், ஆனால் அதோடைய எதிர்வினையும் கொடுக்கும். இதை தாங்கக்கூடியதாக இருந்தால் கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்னால் வழி சொல்ல முடியும். ஆனால் அந்த 8ஆம் பாவத்தை தாங்கக்கூடிய சக்தி நீ வச்சுக்கிடணும். அது இல்லைன்னா அதனால தான் சில பேருக்கு சொல்லித்தருவது கிடையாது. என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு போவான், படக்குன்னு போகும்போது என்ன அதில் ஒரு சக்ஸஸ் ஆகும், கீழே விழுந்துருவான், பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றாயிரும். என்ன சாமி நீங்கள் வந்து என்ன சொல்கிறான், இப்படி கொடுத்தீங்க, என் பிள்ளை விழுந்துட்டான், அதில் அது சம்பாதிச்சதை சொல்ல மாட்டான். இதான் மனிதனுடைய இயல்பு. அதனால தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா பொறுமையார். இன்றைக்கி காலம் வந்து என்ன சொல்கிறேன்னா காளி வசிய சக்கரம் யாருக்கு வேண்டும் என்று சொன்னாலும் நான் சொன்ன ஃபார்முலா இருக்கும். காளியை வசியம் பண்ணக்கூடிய செய்து சூரியனுக்கு 159 சொல்லுது. சூரியன் சந்திரன் வந்து ஒன்று சேர்ந்திருத்தல், சூரியனும் சந்திரனும் எதிர்கேந்திரம் பெற்றல். சூரியன் நின்ற இடத்துலேருந்து 7வது இடத்தில் சந்திரன் இருக்குது, சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 7வது இடத்தில் வந்து சூரியன் இருப்பதோ இதெல்லாம் காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அந்த காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி எடுத்துக்கிடுங்க. சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியனோ,
இவங்களுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் 3, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3. இந்த நட்சத்திரங்களில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் அவர்கள் காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர்கள். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக நேராக என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா அந்த சக்கரத்தை போட்டு அதுக்குண்டான மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், என்னென்ன நாளில் பிரயோகம் பண்ண வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றுங்கள். கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா இது உங்களுக்கு ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கையை என்ன சொன்னாலும் என்ன சாதாரணமான இருந்தால் ரொம்ப என்ன சொல்ல பெரிய என்ன ஓட்ட சைக்கிளை மேய்ச்சிட்டு படிக்க போனாலும். ஆனால் இன்றைக்கி என்ன சொன்னால் ஆண்டவன் அருளால் ஒரு 15-20 வருஷமாக காரில் தான் டிரைவர் வச்சு தான் ஓட்டுறேன். காரணம் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். இருந்தாலும் அந்த இதெல்லாம் கொடுத்தது யார் என்று சொன்னால் என்னுடைய ஜாதகத்தில் சித்தர்களுடைய கடாட்சம் உண்டு, காளியுடைய வசியமும் உண்டு. அதனால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா இந்த காளி வசியம் சக்கரமும் மந்திரமும் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னிடம் நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள். என்கிட்ட நேரம் என்ன சொல்கிறேன் வாங்கிட்டு போங்க. இது நாள் வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா முக்கியமாக நான் கொடுத்தது அமெரிக்காவுக்கு 2 பேருக்கு கொடுத்தோம். ஏன்னா அவங்க என்ன சொன்னேன்னா நம்ம கேட்குற பணம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். இவர் சர்வசாதாரணமாக கேட்குறீங்க, ரொம்ப வச்சு விலை வைக்கலாம் அப்படின்னு. எனக்குன்னு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு 2 பேர் போட்டிருக்கேன். நம்மளுடைய லோக்கலில் என்ன தேனிக்கு ஒரு பையன் வாங்கியிருக்கேன். இவர்களெல்லாம் அந்த டிஎன்ஏவை நான் செக் பண்ணி பார்த்து தான் கொடுத்தேன். அப்படி செக் பண்ணி அது அப்படி இல்லைன்னாலும் அதற்கு என்ன உங்களுக்கு எனக்கு வேணும், நான் உங்கள்கிட்ட வாங்கணும், எனக்கு அந்த மந்திரங்கள் வேணும், எனக்கு அந்த சக்கரை வேணால் நீங்கள் தாராளமாக வரலாம். எங்கேயோ உங்கள் ஜாதகத்தை நான் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு கொக்கி கிடைக்கும். அதனால் காளி வசிய சக்கரம் தேவைப்படுவோர் நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு அது ஏதுவாக உங்கள் ஜாதகம் துணை இருந்து என்னுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுவதாக இருந்தால் நான் போட்டு தருவதற்கு ரெடி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.